ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேடல் டு கிரேயான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு கஷாயம், வீட்டு வைத்தியம் தான். இயற்கையாக நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுதான் தேவையான பொருட்கள் சீக்கிரம் போச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது ஸ்டாப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பால்கனி பிளான்ஸ். இப்போ அதிலேருந்து தான் கற்பூரவள்ளி, வெற்றிலை, துளசி இந்த 3 மட்டும் இதிலேருந்து பறிச்சிட்ருக்கோம். என் பையன் தான் பறிக்கிறாரு. இவருக்கு 6.5 வயசு ஆகுது. என் பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது. பொண்ணு இப்போ பாட்டி வீட்டில் இருக்காங்க. ஸோ இந்த லீவ்னால் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த கஷாயம் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்ருக்கோம். ஒரு 4 மாதத்துலேருந்தே சொல்லலாம். 4 மாதத்துலேருந்து இப்போ வரையும் ரெகுலராக சண்டே இந்த கஷாயம் கொடுப்போம். ஸோ இதனால் அவங்களுக்கு இதுவரையும் அவ்வளோவா சளியும் பிடிச்சதில்லை, இரும்பலும் வந்ததில்லை. இது நம்ம பறிச்சது எல்லாத்தையும் ஒரு தாட்டி அலசிக்கலாம். நல்லா அலசிக்கோங்க. அலசி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போ ட்ரையாக இருக்குது இல்லையா, சுக்கு, ஜீரகம், பெப்பர், மிளகு அந்த 3த்தையும் போட்டு ஃபஸ்ட்டு இடிச்சுக்கலாம். குழந்தைங்கன்றதுனால நான் வெறும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு 4 அவ்வளோதான் போட்டிருக்கேன். இலைகள் மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். இவனுக்கு 6.5 வயசுன்றதுனால. ஸோ அதை 3த்தையும் நம்ம ஃபஸ்ட்டு சுக்கு, ஜீரகம், மிளகு 3த்தையும் இடித்து இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா சுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இருக்கிற இலைகள் வெற்றிலை, கற்பூரவள்ளி, முருங்கைக்கீரை, துளசி, வேப்பிலை. நான் முருங்கைக்கீரை, வேப்பிலை மட்டும் கீழே இருந்து கொண்டு வந்திருக்கேன். அப்பார்ட்மெண்ட் கீழே மரம் இருக்குது. ஸோ அங்கேருந்து கொண்டு வந்துட்டேன். மீதி 3 இலைகள் மட்டும் இங்கேருந்து பறிச்சிட்டோம். இது எல்லாமே நம்ம போட்டு 1 பாதியமாக இடிச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வரணும்னு இல்லை, 1 பாதி இடிச்சிட்டாலே போதும். அப்போ தான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை நாம் கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேமரா பார்த்துட்டே போட்டேன், அது கீழே வந்துருக்கு. ஸோ ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் யூடியூபர்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இதுவும் 1 பாதியமாக நம்ம இடிச்சிக்கலாம். இது நம்ம கொடுக்கறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு பசி நிறைய எடுக்கும். வயிற்றில் பூச்சி இருந்ததுன்னா இறந்து போயிடும். அப்புறம் சளி வராது, இரும்பல் வராது. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிகமாகும். ஸோ நம்ம இடிச்சது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுடலாம். போட்டு அது 1/2 கிளாஸ் வர வரையும் நம்ம கொதிக்க விடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். ஸோ இதில் மொத்தம் நம்ம 10 பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கோம். 5 இலைகள், அப்புறம் மஞ்சள், பூண்டு, ஜீரகம், மிளகு, சுக்கு. ஸோ 10 பொருட்கள் நம்ம இதில் போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த கஷாயம் வச்சு குடிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது. நம்ம டாக்டர் பின்னாடி போக வேண்டாம், எந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் எடுக்க வேண்டாம். ஸோ அது கொதிக்கிற வரையும் நான் சும்மா என்னோடய கிச்சனை காட்டுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க பாத்திரம் தேய்க்காமல் இருக்குது, அதை கண்டுக்காதீங்க. அது நான் அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டே வாஷ் பண்ணிவிடுவேன். இது ஒரு ஆன்டிக் பீஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஷோ பீஸ் தான். அப்புறம் இந்த சின்ன
ரேக் இருக்குது. அதில் வெறும் டம்ளர் பாட்டில்ஸ் மட்டும்தான் அடுக்க முடியும். அந்த மைக்ரோவேவ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய பேக்கிங் எல்லாம் போடுறேன். ப்ளஸ் இங்கே ஒரு லிஸ்ட் ஒட்டியிருக்கேன், கம்பல்சரி ஃபாலோ கவிதா, ஹெல்த்தி டயட் எல்லாம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலது ஃபாலோ பண்ணுவேன், ஒரு சிலது ஃபாலோ பண்ண மாட்டேன். அது பார்க்கும்போது ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து ஸ்லேட், சின்ன வயசுலலாம் நம்ம எல்லாம் இந்த ஸ்லேட்டில் போட்டு தான் பழகியிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதெல்லாம் தீர்ந்து போச்சோ அதெல்லாம் நான் இந்த ஸ்லேட்டில் எழுதி வச்சுருக்கேன். இந்த 3 கப்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கப்ஸு. இதுலேயும் நான் வந்து க்ரீன் டீ, அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம வெளியில் சாஸு இல்லை ஏதாவது மீந்து போயிடும் இல்லையா, அதெல்லாம் நான் அதில் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த பீஸா கூடலாம் வரும் இல்லை பொடிங்க, அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஷெல்ஃப்ஸ். அவ்வளோதான், ஒரு சின்ன கிச்சன் தான் இது. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு, ரொம்ப இந்த காத்தோட்டமாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த செடிகள் நம்ம வீட்டிலே வச்சதுனால எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லையா. நம்ம மற்ற பொருட்கள் இல்லைனாலும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஜீரகம், மிளகெல்லாம் இருக்கும். ஸோ அதுவும் இந்த இலைகளும் வச்சு நம்ம ஒரு கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு நல்லது. எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் அவங்களுக்கு வராது. இன்ஃபெக்ஷன் வந்தால் தான் சளி, ஜுரம் எல்லாமே வரும். ஸோ எதுவுமே வராது. இது கண்டிப்பாக நீங்கள் இது வரையும் கொடுக்கலன்னா குழந்தைக்கு கொடுங்க. இது எல்லாமே இயற்கை மருத்துவம் இருக்குது. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இது வந்து தேன் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனால் ஆட் பண்ணலை. இது அப்படியே என் பையன் குடிச்சிடுவான். பட் இது அவருக்கு ஒரு ரூல்ஸ் என்னென்னா, இது குடித்த பிறகு வெல்லம் கொடுக்கணும். வெல்லம் கொடுத்தா தான் அதை வந்து அவர் குடிப்பார். ஸோ இப்போ கூல் ஆகிடுச்சு. வெதுப்பாக கொடுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஆறின பிறகும் குடிக்கலாம். இது வெறும் முக்கியமான விஷயம், இது வெறும் வயிற்றில் குடிக்கணும். காலையில் ஏஞ்சோடனே குடிக்கணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:15. ஒரு 7:30-8 மணிக்கு தான் ஏஞ்சார். ஸோ ஏஞ்சோடனே சொல்லிட்டேன், நான் இது மாதிரி கொடுப்பேன், வீடியோ எடுப்பேன், குடிச்சிடணும், அடம் பிடிக்கூடாதுன்னு. ஸோ சமத்து புள்ள மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்து வாங்கி குடிக்கிறாரு. இல்லைனாலுமே குடிச்சிருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லையா, பெரியவங்களுக்கே நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இவங்க சின்ன வயசுலேருந்து பழகிட்டாங்க. இது ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் போடுறேன். ஸோ வெல்லம் வாங்கிட்டார், அவ்வளோதான். அவரோட ஜாப் ஓவர். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ். So thank you for watching. Keep supporting me. Have a wonderful day. Thank you.